not a game, it's a rich thing. So hi, hello, welcome back to the Motorcycle Maniacs vlog. So இன்னைக்கு after a very long time ஒரு vlog எடுக்கிறோம். So இன்னைக்கான vlog எப்படி இருக்க போகுதுன்னா, this is all about KTM Duke 200 or KTM series segment versus Yamaha R15 V3 மட்டும் கிடையாது, மற்ற பைக்ஸ் லைக் பஜாஜ் NS 200 டாமினார் இதை பற்றி லைக் ஒரு KTM பற்றியும் அண்ட் அதர் அதே செக்மெண்ட்டில் இருக்கிற பைக்ஸ் பற்றியும் கம்பேரிசன் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் அண்ட் ஆல் அதை பற்றியும் பேசுவோம். அண்ட் வி ஹாவ் டு லுக் அபவுட் தி கிராஷ் கார்ட்ஸ் அதை பற்றியும் நான் பேச போகிறேன். ஜஸ்ட் வாட்ச் தி வீடியோ கம்ப்ளீட்லி. ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு தி வீடியோ. ஸோ ஹியர் வி ஆர் பேக் அகெயின். ஸோ இன்றைக்கி நான் ஆஸ் ஐ செட் லைக் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு KTM சீரீஸை பற்றியும் சரி வெர்சஸ் Yamaha சீரீஸ் ஒரு பஜாஜ் சீரீஸ் அந்த பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரைட் நோ வி ஹாவ் தி KTM Duke 200 on our right and the Yamaha R15 V3, the most demanded vehicle right now, or here on my left. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்துட்டு வைடஸ் லைக் டியூக் 200ஆல் வந்துட்டு R15 V3யோட டாப் ஸ்பீடை டச் பண்ணவே முடியலை அப்படின்றது. ஸோ 2-3 சிம்பிள் கான்செப்ட்ஸ் இருக்குது இதுக்கு. ஸோ இனிஷியல் வந்துட்டு R15 V3ஆல் வந்துட்டு KTM வந்துட்டு டச் பண்ண முடியாது. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி இனிஷியல் டார்க் இதில் அதிகம் அண்ட் பிகாஸ் ஆஃப் தி ரியர் ஸ்ப்ராக்கெட்டோட டீத் வந்து இதில் ரொம்ப பெருசாக இருக்கும், இதில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இனிஷியல் இது ரொம்ப அதிகமாக இருக்கும், டார்க் அதிகம் இதில். பட் வேறாஸ் R15 V3 வந்து இதோட டாப் எண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஹையர் லைக் ஒரு 4th gear 5th gearக்கு அப்புறம் தான் இதுக்கு வந்து பிக்கப் அதிகமாக இருக்கும். இனிஷியலில் மட்டும்தான் இது. திஸ் இஸ் மை ஓன் பைக். ஸோ இதில் வந்துட்டு ஐ ஹவ் டன் அரௌண்ட் 140. இந்த டாப் மோஸ்ட் ஸ்பீட் நான் பண்ணதே வந்து 140 தான், அதுக்கு மேலே போகாது. அண்ட் அட் த சேம் டைம் KTMல வந்து ஒரு விஷயம் இருக்குது, யூ கான் மெயின்டைன் இட் அட் 140. ஸோ லைக் இப்போ நீங்கள் 140 நான் டச் பண்ணிட்டேன் அப்படின்ன உடனே தென் வெரி நெக்ஸ்ட் செகண்ட் நான் 140 டச் பண்ண அடுத்த செகண்டே வந்துட்டு என்ன ஆகிடும்னா இட் வில் கம் பேக் டு 132 135 அப்படி. ஸோ என்ன ஆகிடும்னா அந்த இடத்துல வந்து ஃபியூல் கட் ஆஃப் ஆகிடும். இந்த ஃபியூல் கட் ஆஃப் ஆகிற விஷயம்லாம் யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா ECU தான் பார்த்துக்கும். ஸோ வென் இட்ஸ் அதோட டாப் மோஸ்ட் பாயிண்ட் ரீச் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ECUக்கு தெரிஞ்ச உடனே வாட் இட் வில் டூ இஸ் லைக் ஃபியூலை வந்துட்டு பிரேக் பண்ணிவிடும். அதாவது ஃபியூல் சப்ளை வந்து கட் பண்ணி விடும் ஒரு செகண்டுக்கு. கட் பண்ணி விட்ட உடனே இட் வில் கெட் பேக் டு 135 132 அந்த மாதிரி கம்மியாகிடும். அதுக்கப்புறம் அகெயின் யூ ஹாவ் டு த்ராட்டில் இட் அவுட் 140 டச் ஆகிற வரைக்கும். டச் ஆன அடுத்த செகண்டே மறுபடியும் கட் ஆஃப் ஆகிடும். வேற இந்த R15 V3 அப்படி கிடையாது. இதோட ECU ஸ்டேட் ஆஃப் டியூன் வந்து வேறு. ECUs வந்துட்டு எல்லா ECU ஒரே மாதிரி இருக்காது, அதோட ஸ்டேட் ஆஃப் டியூன்ஸ் கண்டிப்பாக மாறிடும். அதை தான் நம்ம மேப்பிங்னு சொல்லுவோம். அண்ட் சம் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆர் ஆல்சோ தேர் ஃபார் ECUவோட டியூன் பற்றி சொல்கிறதுக்கு. V3ல வந்துட்டு யூ கேன் மேக் 150 ப்ளஸ் அண்ட் யூ கேன் மெயின்டைன் அட் தட் ஸ்பீட் டூ. ஒரு 152 யூ கேன் மெயின்டைன் இட் அட் 152. whereas this is a 150cc category and this is a 200cc category. 200cc categoryயால் வந்துட்டு 140 பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். 136 to 140 ரொம்ப கஷ்டமாக தான் பண்ணோம் அதுவே. பட் இனிஷியல் வந்துட்டு ஒரு 100 வரைக்கும், 100 கூட இல்லை, 70-80 வரைக்கும் டியூக் தான் லீடிங்கில் இருக்கும். ஆஃப்டர் தட் தி R15 வில் பி இன் த லீடிங். அண்ட் இது ஏன் அப்படின்னா இது எதுக்கு ஸ்டேட் ஆஃப் டியூன் வந்துட்டு அப்படி கம்மி பண்ணியிருக்காங்க, எதுக்கு ஃபியூல் கட் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னா இதோட கம்ப்ரெஷன் ரேஷியோ ரொம்ப கம்மி. சேலே கம்ப்ரெஷன் ரேஷியோனா இதோட போர் சைஸ் சரி, கனெக்டிங் ராட் சரி, இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அதனால் கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். த அமௌண்ட் ஆஃப் ஃபியூல் விச் கோஸ் அண்ட் அதோட தேர்ட் ஸ்ட்ரோக்கில் வந்துட்டு அதை கம்ப்ரெஸ் பண்ணும். அந்த கம்ப்ரெஸ் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரோக் ரொம்ப ஹையாக இருக்கும். அதனால் வந்துட்டு அதால் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு அப்புறம் அந்த ரொட்டேஷன்ஸ் அப்போ வந்துட்டு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணவே முடியாது, இட் வில் பிரேக் ஆஃப். அதனால் வந்துட்டு இதோட ஸ்டேட் ஆஃப் டியூன் அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் தான் நிறைய பேர் வந்துட்டு பவர்ட்ரானிக்ஸ் ஆட் பண்ணி இன்னும் வந்துட்டு பூஸ்டப் கொடுத்துட்ருக்காங்க. ECUக்கு வந்து ரீமேப் பண்ணிவிட்டு இதை வந்து பூஸ்டப் பண்ணிடுறாங்க. எப்படி பூஸ்டப் பண்ணுறாங்கன்னா ECU வந்துட்டு அதிகமான ஃபியூல் இன்டேக் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வாட் எவர் தி ஸ்பீட் இட் இஸ். அப்போ என்ன ஆகிடும்னா இதோட மெட்டீரியலால் உள்ள இன்ஜினோட மெட்டீரியல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணவே முடியாது, இட் லிட்ரலி பிரேக் ஆஃப். அதனால தான் வந்துட்டு இதுக்கு வந்து இந்த ஒரு ஃபியூல் கட் ஆஃப் திங்கு அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. வேறஸ் ஒரு R15 V3யில் அப்படி கிடையாது. ஸோ இது வந்து லீனியராக வந்துட்டு பிக்கப் கொடுக்கும். இது வந்து அப்படி இருக்காது. இது வந்து ஒரு பிளாஸ்ட்டாக இருக்கும் பிக்கப்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப கிராஜுவலாக தான் இருக்கும். இது வந்து லீனியராக ஏறிட்டு அதுக்கப்புறம் இட் வில் பி அட் த டாப் எண்ட். ஒரு 4th gear வரைக்கும்
டாப்பில் வந்து கேடிஎம் இருக்கும். அந்த 4th கியருக்கு அப்புறம் யூ கான்ட் ஈவன் டச் தி R15 பிகாஸ் லைக் 4th கியருக்கு அப்புறம் வந்துட்டு இதோட பவர் பூஸ்டப் கொடுத்துக்கிட்டே இருக்கும். வாட் எவர் தி throttle you give out, it will take some time, கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஸ்டில் இட் வில் கிவ் அவுட் தி பெஸ்ட். ஸோ இதுதான் இந்த ரெண்டுத்துக்குமே வந்துட்டு மிகப்பெரிய வித்தியாசம். இதில் நிறைய பேர் வந்துட்டு பவர்ட்ரானிக்ஸ் V3யில் போடலாமான்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் போடலாம், பட் தி வே யூ ரைட் இட் மேட்டர்ஸ் அலாட். ஒரு கம்பெனிலையும் ஒரு பிராண்ட்லையும் அதோட ECU ஸ்டேட் ஆஃப் டியூனை வந்துட்டு அதோட இன்ஜின் கம்போனன்ட்ஸ் வச்சு தான் வந்துட்டு அதோடைய ECU ஸ்டேட் ஆஃப் டியூன் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு பல விதமான நார்ம்ஸ் இருக்குது. யூரோப்பியன் நார்ம்ஸ், அதுக்கப்புறம் பொல்யூஷன் நார்ம்ஸ், இந்தியன் நார்ம்ஸ், இதெல்லாமே இருக்குது. அதை வச்சு தான் ECU ஸ்டேட் ஆஃப் டியூனே மாற்றுறாங்க. நீங்கள் அப்படி வந்துட்டு பவர் டியூன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட சர்வீஸ் இன்டர்வல் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஸோ பவர்ட்ரானிக்ஸ் நோன்னு சொன்னீங்கன்னா நாட் ஓன்லி நோ மட்டும் கிடையாது, நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட சர்வீஸ் இன்டர்வல்ஸ் மாறணும், உங்களோட ரைடிங் ஸ்டைல் மாறணும், டோட்டலாக டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கணும் உங்கள் பைக்கு. யூ ஷுட் நெவர் ரெவ் இட் அப் டு தி ரெவ் லிமிட்டர் எவ்ரி டைம். ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் பவர்ட்ரானிக்ஸ் போட்டிங்கன்னா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் லைக் ஒரு KTM Duke 200 அண்ட் R15 V3யும் பற்றி. இதே தான் 390க்கும் சரி, ஒரு Duke 250க்கும் சரி, ஒரு RCக்கும் சரி, இதே தான். வேறாஸ் லைக் RC வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக போகலாம் பிகாஸ் ஆஃப் தி ஏரோடைனமிக்கல் டிசைன். அது வந்து இன்னும் வந்து ஸ்போர்ட்ஸ் டைப்பில் இருக்கிறதுனால நேக்கடை விட உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் இனிஷியல் வந்து அதிகமாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் தி ஏரோடைனமிக்கல் டிசைன். மற்றபடி எதுவும் கிடையாது. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் இதை பற்றிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் பார்த்துட்டேன் லைக் V3க்கு வந்து ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் போடுறது, KTMக்கு ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் போடுறது, அண்ட் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்குது. லோக்கல் பிராண்ட்ஸும் சரி, வி ஹேவ் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் ஃபார் தட் டூ. பட் மை சஜஷன் இஸ் ஃபார் KTM Duke 200 இதுக்கு ஸ்டாக்கில் வர பம்பர் தான் இஸ் தி பெஸ்ட். இட் வில் காஸ்ட் அரௌண்ட் 150 rupees ஈச் சைட். 150 ரூபா தான் உங்களுக்கு, நீங்கள் ஆயிரக்கணக்கிலலாம் செலவு பண்ண தேவையில்ல, 150 ரூபா. இது என்ன ஆகும்னா எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு சிங்கிள் விஷயம் என்னென்னா, ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் ஆர் நாட் மென்ட் ஃபார் ஹெல்பிங் ஆஃப் தி பைக் ஆர் பைக் வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதுக்காக மட்டும் கிடையாது. ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் எப்போவுமே உடையணும். வேறஸ் வென் யூ ஹாவ் அ ஹெவி கிராஷ் ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் வந்து உடையணும். என்ன ஆகிடும் அப்படின்னா, ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் கிராஷ் ஆகுறீங்க, லெஃப்ட் சைட் கிராஷ் ஆகுறீங்கன்னா ரோட்டுக்கும் பைக்குக்கும் நடுவில் இட் வில் கிரியேட் சம் கேப். உங்களோட காலுக்கு வந்துட்டு வெளியே வரதுக்கான கேப்பை க்ரியேட் பண்ணிவிடும். ஸோ என்ன ஆகுனா, உங்களோட கால் வந்து அடிப்படாது, வண்டியோட ஹோல் வெயிட் உங்கள் கால் மேலே விழுந்து அது வந்து ரோட்டில் தேய்ச்சிக்கிட்டே போகிறதுக்கு அது அப்படி ஆகாமல் பார்த்துக்கும். அதுக்கு தான் ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் மெயின் பர்பஸே, அதுதான் ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ்க்கான மெயின் பர்பஸே. வேறஸ் இட் இஸ் இன் அ ஸ்லைடிங் பொசிஷன், அது ஸ்லைட் ஆகிட்டே தான் போகும், உங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் வந்துட்டு ஃப்ரேமுக்கு போகாது. வேறஸ் லைக் நீங்கள் ஸ்லைடிங்காக போல ஆல் ஆஃப் அ சடன் கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகணும்னா, ஃப்ரேம் ஸ்லைடர் உடையணும். ஏன் உடையணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதில் வந்துட்டு நான் வந்து ப்ரெஷர் தரேன் அப்படின்றப்போ என்ன ஆகணும்னா, அது வந்து இது ரிஜிடாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் வந்துட்டு அதை தாண்டி போயிட்டே இருக்கும், வீக்கஸ்ட் பாயிண்ட்டை தேடி போகும், அது வந்து அங்கேயே நின்றுறாது. ஓகேங்களா? ஸோ இது ஸ்ட்ராங்காக இருக்குது, இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றப்ப என்ன ஆகிடும்னா, இதோட வீக்கஸ்ட் பாயிண்ட் எதுவும் ஆகிடும்னா, இது மாட்டி வச்சுருக்க மவுண்ட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரேம் தான் வீக்கஸ்ட் பாயிண்ட் ஆகிடும். அந்த ஃப்ரேமை சேசியை வந்துட்டு பெண்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணோன்னா, ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் அது ப்ரெஷரை தாங்கிக்கிட்டு அது உடஞ்சிருச்சுன்னா ப்ரெஷர் அங்கேயே முடிஞ்சிடும். ஸோ இட் வில் கட் ஆஃப் ஓவர் தேர். ஸோ ப்ரெஷர் வந்து அதை தாண்டி சேசிலையோ இல்லை ஃப்ரேம்லையோ போய் அடி வாங்காது. ஸோ இதுதான் வந்து ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ்க்கான ரொம்ப முக்கியமான பாட்டு. அதனால தான் KTM 200ஓட பம்பராக இருந்தாலும் சரி, 390, 250 எல்லாத்தோட பம்பர் வந்துட்டு சீக்கிரமாக உடஞ்சிரும். சிம்பிளாக என்ன ஆகிடும்னா, அது உடஞ்சிரும். எப்படின்னா, இது உடையதோ இல்லையா, அதோட போல்ட் கட் ஆகிடும். அதோட போல்ட் மெக்கானிசமே அப்படி தான், அது உடஞ்சிரும். ஜஸ்ட் 150 rupees ப்ரோ, அது முடிஞ்சிடும், டன். நீங்கள் வந்துட்டு சேசி பெண்ட் ஆகிடுச்சுன்னா திரும்ப ஆயிரக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியது கிடையாது, லேபருக்கான காஸ்ட்டை தர வேண்டியது கிடையாது. சிம்பிளாக நீங்கள் அது வெல்ட் எடுத்து வெளியே எடுத்துகிட்டு போல்ட் கட்டான போல்ட்டை வெளியே எடுத்துகிட்டு புது போல்ட் போட்டு நீங்கள் அதே பம்பர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேறு பம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெக்கானிசமே அப்படி தான். V3க்கும் நிறைய பேர் இப்படி பண்ணுறாங்க. V3க்கு வந்துட்டு ஆக்சுவலாக டைரக்ட் ஃபிட் இது இருக்குது, ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் இருக்குது. கோ ஃபார் தேட். அதுலேயும் வந்து ரொம்ப ரிஜிட் ஹெவி CNC மெட்டீரியல் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. டோன்ட் கோ ஃபார் தேட். ஸோ லைக் உங்களோட மெட்டீரியல் வந்துட்டு ரொம்ப ரிஜிடாக இருக்கக்கூடாது. இட் ஷுல் வித்ஸ்டாண்ட் தி வந்து அந்த ஒரு ட்ராக்ஷனை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும், ஃப்ரிக்ஷனை வித்ஸ்டாண்ட் பண்ணும். பட் வந்துட்டு அந்த ப்ரெஷரை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. இட் ஷுட் பிரேக் ஆஃப். அப்போ தான் வந்து உங்களோட சேசியும் அடி வாங்காது, உங்கள் காலும் வந்துட்டு வெளியே வந்துடும். ஓகேங்களா? திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் vlog. ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஐம் ரியலி சாரி ஃபார் தேட், ஃபார் தி வெரி டிலேட் vlog ஆக்சுவலாக. இட்ஸ் ஆல் பிகாஸ் லைக் ஐ வாஸ் பெட் held up with work over here and certain personal other works also. So soon I'll give you much more vlogs. Continuously வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்து இன்னும் நிறைய vlogs கொடுக்குறேன் with much more contents. And if you have any other contents which I want to clear it out, like நான் வந்து vlog பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா do comment in this video, or you can just text me through Insta, which I have given in the description. My Insta link எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதுலேயும் வந்துட்டு மெசேஜ் பண்ணலாம். I'll help you out
as much as possible, and we are getting much more upgrades into Motorcycle Maniacs or else Tej Kiran என்னோட பர்சனல் லைஃப்லையும் சரி நிறைய அப்கிரேட்ஸ் வருது, and I'll keep updating about those things for sure. It's Tej Kiran signing off from Motorcycle Maniacs. Take care, bye bye, ride safe.